ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமாக எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி, குழம்பு வகையாக இருந்தாலும் சரி, இல்லை வறுவலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நாங்கள் மாறாமல் யூஸ் பண்ணுறது இந்த குழம்பு மிளகாய் தூள் தான். குழம்பு டேஸ்டியாக இல்லை, திக்காக இல்லை, மணமாக இல்லை அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இப்போ வாங்க குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். குழம்பு மிளகாய் தூள் பண்ணுறதுக்காக நான் 1 கிலோ அளவுக்கு காஞ்ச மிளகாய் வாங்கியிருக்கேன். இந்த காஞ்ச மிளகாய் நல்ல தரமானதாக, நல்ல கலர் கொடுக்கக்கூடியதாக பார்த்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவை வெயில் படுற இடமா பார்த்து பாயோ இல்லை பேப்பரோ விரித்து நல்லா பரப்பி காய வச்சுக்கிறேன். இப்போ நம்ம எந்த அளவுக்கு இந்த காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு இந்த தனியா எடுத்துருக்கிறேன். இதை ஒரு சிலர் வரமல்லி அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுற அந்த தனியா 1 கிலோ, மிளகாய் 1 கிலோ அளவுக்கு மீதி நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே 100 கிராம்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இது கூட துவரம் பருப்பு ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கடலை பருப்பு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 100 கிராம் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம்க்கு இயற்கையாகவே அந்த கசகர தன்மை இருக்குது அப்படின்றதுனால நம்ம இது ரொம்ப ஆட் பண்ணாமல் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 50 கிராம் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் ரெசிப்பியில் நம்ம பருப்பு, அரிசி இது எல்லாமே ஆட் பண்ணதுனால கண்டிப்பாக நம்ம செய்கிற குழம்பு நல்லாவே திக்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரைலாம் பண்ணும்பொழுது இந்த குழம்பு மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்ம அடிஷ்னலாக அரிசி மாவு ஆட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. என்கிட்ட நல்லா காஞ்சி போன கருவேப்பிலை இருந்ததுனால நான் அதை இங்கே ஆட் பண்ணிக்கிட்டேன். காஞ்ச கருவேப்பிலை இல்லாதவங்க பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த கருவேப்பிலை நல்லா காயிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ணுற இந்த கருவேப்பிலையில் ஈரப்பதம் அப்படியே இருந்துச்சுன்னா இந்த மிளகாய் தூளோட ஷெல்ஃப் லைஃப் அந்தளவுக்கு இருக்காது. அதனால் நல்லா காயிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் மஞ்சள் தூள் தனியாக ஆட் பண்ணிப்பேன் அப்படின்றதுனால நான் இதில் மஞ்சள் சேர்க்கலை. உங்களுக்கு பழக்கம் இருந்தால் நீங்கள் 100 கிராம் அளவுக்கு விரலி மஞ்சள் இதோடு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம காய வச்சிட்ருக்க அந்த சிவப்பு மிளகாய் கூட இதை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த சிவப்பு மிளகாய் கூட இந்த தனியா, இந்த மசாலா பொருட்களையும் சேர்த்து காய வச்சிட்ருக்கேன். இது எல்லாம் நல்லா வெயில் படுற அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். நான் அன்றைக்கி இந்த மிளகாய் தனியா காய போடுற நாள் பார்த்திங்கன்னா நல்லாவே வெயில் இருந்தது. காலையில் ஒரு 10 மணி போல் இந்த மிளகா தனியாக காய வச்சேன். ஒரு 4 மணி வரைக்கும் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மிளகாவோட சவுண்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு மிளகாவை எடுத்து நம்ம உடச்சி பார்த்தாலே தெரியும், நமக்கு ரொம்பவே ஈஸியாக உடைஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிட்ட இந்த மிளகா, தனியா, அந்த மசாலா பொருட்களை நம்ம மிஷினுக்கு கொண்டு போய் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த குழம்பு மிளகாய் தூள் நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. கூடுமான வரைக்கும் நம்ம அங்கேயே நல்லா ஆற வச்சு இதை வாங்கிட்டு வந்துடலாம். நம்ம அங்கே ஆற வச்சாலும் கூட வீட்டுக்கு வந்ததுமே அதை அப்படியே மூடி போட்டு வைக்காமல் கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ஈரப்பதம்லாம் போயிட்ட பிறகு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரி, தண்ணி இல்லாத மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால மாதக்கணக்கு ஆனாலும் இந்த சுவை, மனம் மாறாமல் அதே மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் செய்கிற இந்த மீன் வறுவல், சிக்கன் வறுவல் எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறோம். இது கூட எந்த அரிசி மாவோ கார்ன்ஃப்ளவரோ ஆட் பண்ணாலும் கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.